செகண்ட் ரவுண்ட் லாஸ்ட் மேட்ச்சு பாண்டாங்குடி விசஸ் ஜேஆர் கோல்டன் கோகனட் செந்துரை. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க, 3 பால் யூஸ் பண்ணோம். ஜேஆர் கோல்டனுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக நம்ம மண்டவெட்டு பிரவீன் அண்ட் மணியை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட மௌரிஸ் ஸ்ட்ரைக்கில் மண்டவெட்டு பிரவீன், நான் ஸ்ட்ரைக்கில் மணி. அரௌண்ட் ஸ்ட்ரைக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் அடிச்சு ஜில் எக் பை அட்டாக்கிங் டெலிவி சொல்லலாம். முதல் பந்து நல்ல லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மௌரிஸ். செகண்ட் ஒன். குட் ஷாட், சரியான ஹைட்ல இருக்கு, ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. குட் கேட்ச், அருமையாக கேட்ச் கூட சொல்லலாம். சரியான ஹைட்ல போச்சு. ஒரு பால் டட் பண்ணி அடுத்த பால் பிரவீனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க மௌரிஸ். தேர்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் தினேஷ், லெஃப்டி. அருமையா லென்த்தில் போட்டிருக்காங்க, குட் லென்த்தில் போட்டு ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்றாங்க மௌரிஸ். பேட்ல சரியா படல, எக்ஸல் இருக்கு, 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். ஷாப் சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் மணி, லெஃப்டி. இதுவரை இந்த ஓவரில் எதுவும் பெருசாக போகலை, நல்லா போட்டுட்டு இருக்கா சொல்லலாம் மோரிஸ். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, டாப் ஏஜ் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். பவுலரே வெரைட்டி போய் பிடிச்சலாம் சொல்லலாம் மோரிஸ். இந்த நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரில் மட்டும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வரையும் பெருசாக இது கொடுக்காம நல்லா போட்டுருக்கா சொல்லலாம் அவங்க டீம் காண்டி. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி. டைமிங் கிடைச்சிருக்க அருமையாக குட் லென்த்தில் போட்டு ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் பேர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, போன பால் ஒயிட். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி, நியூ பேட்ஸ்மேன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, சரியான ஹைட்ல இருக்கு லெக்ஸில். 6க்கான வாய்ப்புன்னு பார்த்தா அங்கே காம்பவுண்ட் சேவரே தாண்டி போய் விழுந்திருக்கு. குட் ஷாட். கடைசி சேவர் பந்தா 6 பதிவு பண்ணிக்காங்க பேட்ஸ்மேன் லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 8, 2 விக்கெட்டு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, அருமையான ஸ்லோயரில் போட்டு முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பவுலர். செகண்ட் ஒன். அதே லைன், பேட்டில் சரியாக படலை, 2க்கான வாய்ப்பு பார்த்தா குட் ஷாட், சிங்கிள். 2 பேட்ஸ்மேனே லெஃப்ட் தான். ஏன்னா வந்து லெஃப்டிங்க வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கல, ஃபேவர் ஆக்கல. எல்லா பேட்ஸ்மேன் லெஃப்டாக தான் இருக்காங்க. ஒரு ஆஃப் சைடில் போயிருக்கு, 2க்கான வாய்ப்புன்னு பார்ப்போம். குட் ஸ்டாப், சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் தினேஷ். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, நல்ல ஸ்லோயர் சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி சக்தி கையிலிருந்து, போன பால் வைடு. லோட்டாஸ் எக்ஸில் இருக்கு, தப்பான த்ரோ விட்டுருக்காங்க. 2 ரனுக்கு வாய்ப்பு பார்த்தா விக்கெட் அப்பீல் பண்ணுற அகைன் தப்பான த்ரோ. கண்டிப்பாக 3 ரன் எடுப்பாங்க கண்டிப்பாக. குட் ரன்னிங், 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ல. டாட் பால், கடைசி வந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சக்தி. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 14, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட மானவன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். எடுத்து அடிச்சிருக்கான்னு சொல்லலாம், நேருக்கு போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்த்தா குட் ஸ்டாப். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க நினைக்கிறேன். அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க, ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். ஒயிட் பால், அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால் ஏறி போய் மறிச்சு அடிச்சுக்கலாம் சொல்லலாம். சரியான ஹைட்ல இருக்கு, காம்பவுண்ட் தாண்டி போகுமா பார்ப்போம். அங்கே பால் இன்னும் போகலை, அருமையாக ஃபீல் பண்ணிக்கலாம் சொல்லலாம். டபுள், அந்த காம்பவுண்டில் பட்டிருக்கு. லைனில் பேர் 4 கொடுத்துருக்காங்க, போன பால் வைடு. ஆப்சைடில் பேருக்கு கேப்பில் ஃபீல்டர் யாருமே இல்லை. 4க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, வெரைட்டி போயிருக்காங்க. இந்த பால் போகலை, கண்டிப்பாக 3 எடுப்பாங்க. குட் ரன்னிங், 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பால்ல. லோட்டாஸ் சரியான ஹைட்ல போயிருக்கு, விக்கெட் சான்ஸ். யாருமே இல்லை, 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். சிங்கிள். அதே டாஸ் லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க. மிஸ் பண்ணி என்ன பாலை எடுக்கல, கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கல, ஈஸி டபுள். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 26, 2 விக்கெட்டு. லாஸ்ட் ஓவர் பட சக்தி, இவருக்கு 2 ஓவர். செகண்ட் தினேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். அருமையாக ஸ்லோயர் சொல்லலாம், நல்ல வேரியேஷனில் போட்டு முதல் பந்தை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சக்தி. செகண்ட் ஒன். யாக்கிங் லென்த்
லாங் ஆனில் போயிருக்கு, ரெண்டுக்கான வாய்ப்பு பார்ப்போம். வெரைட்டி வந்திருக்காங்க, என்ன பாலை எடுக்கல, கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். நோ சொல்லிட்டாங்க, ஒரு சிங்கிள். இப்போவே கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, இன்னும் செகண்ட் ஹாஃப் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு மேட்ச் வேறு வெளியே இருக்குது. ஸ்லோயருங்க, ஸ்லோயரில் போட்டு ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க சக்தி. ஒயிட் பால், கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க, பிடிக்க முடியாது. குட் பேக்கப், கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். நான் பாலை எடுக்கலை, டைரக்ட் விக்கெட் பண்ணியிருக்காங்க. ஒரு டபுள், ஒரு ரன் அவுட், ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட் ப்ளஸ் வந்து ஒயிட் பால் ஒன்று. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன்னு, ஒரு ரன் அவுட். நியூ பேட்ஸ்மேன் பிரதாப் நல்லா திரும்பிச்சு ஃபைனலில் திருப்பியிருக்காங்க. 4க்கான வாய்ப்பும் பார்த்தா ஃபீல்டர் அது காட்டி வச்சிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். தப்பான த்ரோ விட்டுருக்காங்க, பாக்கி தான் இருக்கு. சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் தினேஷ். இந்த ஓவரில் எதுவும் பெருசாக போகல இது வரையும். குட் ஷாட், சரியான ஹைட்ல இருக்கு. அங்க காம்பவுண்ட் சவுண்டா போயிருக்கு, அங்க ஒரு 6. இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், இதுவரை இந்த ஓவரில் பெருசா எதுவும் போகாம இருந்துச்சு. ஆனா இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க தினேஷ். லாஸ்ட் ஒன், அதே முயற்சி, டாப் பேஜ் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். முடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிருக்காங்க ஜாகிர். ரன் அவுட் சான்ஸ். 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 38, 3 விக்கெட். 4 ஓவருக்கு 39 ஆடணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித், ஸ்ட்ரைக்ல சேகர், நான் ஸ்ட்ரைக்ல சக்தி. ஓவர் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, குயிக்கா போட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கான அப்பீல் பார்த்தா அப்பீல் பண்றாங்க. விக்கெட், முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க ரஞ்சித். சேகரோட விக்கெட் அந்த நேரத்தில் முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க ரஞ்சித். செகண்ட் ஒன், நியூ பேட்ஸ்மேன் ஜாகீர். குட் ஷாட், சரியான ஹைட்ல பெருக்கி 6க்கான வாய்ப்பா பார்ப்போம். அங்க ஒரு 6, இந்த திசையில யாருமே இதுவரையும் அடிக்கல. இவர் வெயிட் பண்ணி முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணிருக்காங்க. ஜாகீர் சந்தித்த முதல் பந்து சொல்லலாம், ஹிட்டின் மேல தான் அடிக்க சொல்லலாம். தேர்ட் ஒன், குயிக்கா போட்டுருக்காங்க. ஒரு 6க்கு அப்புறம் கம்பேக் டெல்லி சொல்ல ரஞ்சித் கையில இருந்து. டாப் பேஜ் ஆயிருக்கு, ஒரு விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச் பிரவீன். 6 அடிக்கல் பேசுறேன், இந்த நேரத்தில் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க ரஞ்சித். ஜாகிரோட விக்கெட் சொல்லலாம். ஆனா இருந்தாலும் அந்த திசையில காலையில இருந்து நடந்த வரை இதுவரை யாருமே அந்த திசையில அடிக்கல. ஜாகிர் மட்டும் தான் அடிச்சுக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நியூ பேட்ஸ்மேன் ஆஃப் சைடில் தூக்கி விட்டுருக்காங்க. விக்கெட்டுக்கான வாய்ப்பு பார்ப்போம். குயிக்காக வந்தால் பிடிச்சிக்கலாம். ஷாப், சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சக்தி, லெஃப்டி. ஒயிட் பால் நினைக்கிறேன், கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட் சான்ஸ். டாட் பால், கடைசி ஒரு பந்த டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 7, 2 விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் ஓவரில் பெருசாக எதுவும் கொடுத்தாலும் அடுத்தடுத்த பாலை வச்சு போட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க ரஞ்சித். செகண்ட் ஓவர் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட், அந்த விக்கெட் பேருக்கு 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சக்தி, லெஃப்டி. யாக்கன் டெலிவரி ஆஃப் சைடில் போயிருக்கு. பவுலரே விரட்டி போயிருக்கான்னு சொல்லலாம். சிங்கிள். பேக் டு பேக் தொடர்ந்து 2 சிங்கிள் பதிவு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்லோயர் அட்டாக்கிங் டெலிவரி, டாட் பால். மழை வர மாதிரி இருக்குது, இப்போயே கற்கள் அதிகமாக வந்துருச்சு. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் நடக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். நாளைக்கு தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, பார்ப்போம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி சொல்லலாம். விரட்டி இருக்காங்க ஒயிட் பாலை. ஆஃப் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். ஒரு ஷாட், நான் பாலை எடுக்கல, கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க சொல்றாங்க சக்தி. ஒரு சிங்கிள். ஆஃப் சைடில் போயிருக்கு. பிரதாப், சிங்கிள். குயிக்காக போட்டிருக்கான். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி. இந்த ஓவரில் பெருசாக இது கொடுக்காம நல்லா போட்டிருக்கான் சொல்லலாம் டீம் காண்டி. இம்ரான் 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 11, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 7 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்த பவுலர். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி சக்தி. யாக்கிங் லென்த்து லாங்கல்ல பேருக்கு 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பேட்ஸ்மேன் தடி மாறிட்டாங்க, கண்டிப்பாக 2 எடுக்க வாய்ப்பு இருந்துச்சு. சிங்கிள். செகண்ட் ஒன்,
குட் லென்த்தில் போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி. ரஞ்சித் இருந்து அருமை லென்த்தில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. நேரத்தில் நல்லா இருட்டாயிடுச்சுங்க. இவங்களும் ஒன்றும் தெரிய கஷ்டம் தான். அதே லைன் பேக் டு பேக் தொடர்ச்சியா 2 பால் டட் பண்ணி போட்டிருக்காங்க ரஞ்சித். ஒரு டிஃபென்ஸ் பவுலர் கைக்கே போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணிக்க சொல்லலாம். டாட் பால் லாஸ்ட் ஒன். டாட் பால் கடைசி ஒரு பந்தையும் டாட் பாலை பதிவு பண்றாங்க ரஞ்சித். இந்த ஓவரை நல்லா போட்டு கொடுத்தா சொல்லலாம் டீம் காண்டி. சாரி இன்னொரு பால் இருக்கு. லாஸ்ட் ஒன் லாங் ஆன்ல போயிருக்கு. பேட்ஸ்மேன் கையில் போட்டு போயிருக்காங்க. எதுவும் ஓடல. டாட் பால் 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸ்கோர் 12, 2 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்ட ரஞ்சித் வந்து ஒரு ரன்ல வச்சு போட்டிருக்காங்க. நல்ல ஓவர் சொல்லலாம். லாஸ்ட் ஓவர் போட அமான் சக்தி லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஃபிளாட்டா போயிருக்கு. அங்க ஒரு 1 பவுன்ஸ்ல ஒரு 4. இந்த ஓவர்ல முத்தமத்தே ஒரு 4 பதிவு. செகண்ட் ஒன் ஒயிட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. ரன்னர் ஓடல. ஒயிட் பால் போன பால் ஒயிட். டாப் பேஜா இருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். விரட்டி போயிருக்காங்க கீப்பர் பிரவீன். குட் கேட்ச். நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன். சரியான ஹைட்ல போயிருக்கு. ஃபைனல்ல ஒரு 6க்கான வாய்ப்பு பார்ப்பாங்க. விரட்டி போயிருக்காங்க இம்ரான். பிடிக்க முடியல. அங்க ஒரு 4. இவர் சந்தித்த முதல் பந்தை ஒரு 4 பதிவு. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக போட்டுருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். அங்க 4க்கான வாய்ப்பும் பார்த்தா பால் போகல. 4. இந்த ஓவர் மட்டும் 2 நாளா பதிவு பண்ணிருக்காங்க பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். நேர் போயிருக்கு. அங்க ஒரு 4. வின் பை ஜேஆர் கோல்டன் கோக்னட். இந்த மேட்சை வந்து வின் பண்ண காரணமே ரஞ்சித் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் வந்து 7 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்த பவுலர். அதே மாதிரி தேர்ட் ஓவரில் வந்து 1 ரன் தான் வச்சு போட்டுருக்காங்க டீம் காண்டி.